இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 18th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹயாமா ஒன்ஸ் அந்த கவுன்சில் ஆஃப் 10ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எரினாவோட அப்பா அவனை பாராட்டு இருந்திருப்பாரா, உன்னோட பாராட்டுல எனக்கு தேவை கிடையாது, நான் ஜுன்வாத்தியாரோட ரிசர்ச் வந்து கன்னியூ பண்ணணுங்கும் போது அதெல்லாம் கன்னியூ பண்ணலாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி உன்னோட பழைய எதிரி ஒருத்தனை நீ தோக்கடிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பானா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஜுன்வாத்தி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஹயாமா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பாங்க, எதுக்கு நீ தேவையில்லாம இந்த சென்ட்ரல் கூட எல்லாம் வந்து அஃபிலியேஷன் வச்சுக்கிட்டு இருக்கிற, அவங்க கூட ஒன்னு சேர்ந்தா நம்மளோட ரிசர்ச் வந்து கன்னியூ பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றது அந்த எரினாவோட அப்பா பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காத, அந்த சென்ட்ரலுக்கு கீழே நீ ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லடான்னு சொன்னாலுமே இவ்வளவு நாள் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்க, அது எல்லாமே வேஸ்டா போக கூடாது, இந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் கோத்ரூ பண்ண உனக்கு இது புரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் இதை என்னாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பான். அதே ஒரு வெறியில தான் நம்ம ஹயாமா இங்க ஹீரோவை எதிர்த்தும் சமைச்சிருந்திருக்கேன். சோ இந்த மசாலா பொருட்களை மாஸ்டர் பண்ண ஒருத்தனோட சமையல்னு அது எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க. டே எனக்கான பிளேட் எங்கடா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கு. இந்தாடா சாப்பிட்டு தோத்து போயிட்டேன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பிடாங்க போது, ஏண்டா ஹயாமா போட்டி தானே போடுறேன், ஏதாவது பிளேட்டை கொடுக்கும் போதாவது என் மூஞ்சியை பார்க்கலாமேன்னு கேட்டேன். ஒன்னும் தேவை கிடையாது, எப்படி நீ தோத்துட்டு இங்க இருந்து போகதா போறேன்னு ஹயாமா பயங்கர கான்பிடண்டா இருப்பான். என்ன இந்த ஹயாமா இவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறான்னு அந்த கூகா பையனும் யோசிக்க, சரின்ட்டு அந்த ஃப்ரைடு பியரை அவங்க எடுத்து அப்படியே வாய்கிட்ட கொண்டு போறாங்களா பார்த்தா அதோட ஸ்மெல்லே வந்து அவங்களை கரக்கடிக்க செய்யும் போல. சோ ஹயாமா கண்டிப்பா இந்த மசாலா பொருட்களை யூஸ் பண்றதுல பயங்கரமான கில்லாடி, அதோட ஸ்மெல் இந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஹயாமா குக் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னா அது ஆச்சரியப்படுற விஷயமே கிடையாது. சரின்னு அதை சாப்பிடும்போது எல்லாருக்குமே அதை பிடிச்சிருந்திருக்கும். அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஓகே ஓகே இதை ரசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, இதை கொஞ்சம் ஆராயணும்னு சொல்லி அதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கான்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவன் ஹயாமாவும் ஆமா இந்த சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அடிஷனலா அதையும் சொல்றான். சோ அதோட ஸ்மெல்ல மறைக்கிறதுக்காக அவன் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கானோ அந்த விஷயங்களை அவன் கரெக்டா ஆட் பண்ணாங்காட்டி தான் அது டேஸ்ட்டுக்குமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. சோ இன்னும் சொல்ல போனா நம்ம ஹயாமா வந்து லைக் ஒரு சாதாரண ஹியூமனால கிட்டத்தட்ட ஒரு 10,000 வெரைட்டி ஆஃப் ஸ்மெல்ல வந்து ஸ்மெல் பண்ண முடியுமாமா. சோ ஒரு டிஷ்ல எவ்வளவு ஸ்மெல் உங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கறத இங்க ட்ரை பண்ணிருக்காமா. சோ ஹயாமாவோட இந்த எக்ஸ்ட்ராடினரியான ஸ்மெல்லிங் சென்ஸ் தான் அவனை இந்த அளவுக்கு குக் பண்றதுக்கு அலோ பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாம லைக் ஒன்ஸ் அந்த ஃபால் செலக்ஷன் நடந்து முடிஞ்சதுல இருந்தே ஹீரோக்கும் சரி ஹீரோக்கும் சரி அவன் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பான். ஆனா இப்போ அந்த ஹயாமா இந்த ஹயாமா கிடையாது. இப்போ ஹயாமா ஜெயிக்கணும் அப்படிங்கறதே அந்த ஜுன்வாத்தியாரோட ரிசர்ச் ஒர்க் வந்து கன்னியூ ஆகணும் அப்படிங்கறதுக்காக மட்டுமே தவிர ஹீரோவை தோக்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே கிடையாது. அப்படின்னா என்ன, ஹீரோவை தோத்துட்டானா அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் நம்ம ஆலிஸோட அப்பா இருங்க இருங்க அதுதான் சாஸ் மேக் பண்ணி வச்சிருக்காங்களே கிரேவி, அதுலயும் சேர்த்து டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு முதல்ல ஹயாமாவோட தான் டேஸ்ட் பண்றாங்க. தனியா அதை சாப்பிடும் போது ஒரு டேஸ்டும் அந்த சாஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இன்னொரு ஒரு டேஸ்டும் கிடைக்குது. ஹயாமாவோட இந்த சாப்பாடை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அது பயங்கர டேஸ்டாவும் பயங்கர ஸ்ட்ராங்காவும் இருக்கு. எப்படியும் நான் தான் ஜெயிக்கணும் ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு ஹயாமாவும் கர்வத்தோட இருக்க, அப்ப நம்ம ஹீரோ அது அவ்வளவு ஈஸியா முடிய போறது இல்லைன்னு சொல்லுவானா. சோ அங்க அடுத்து நம்ம ஹீரோ அந்த சாஸ் மேக் பண்ணி இருப்பான்ல, சோ அதுல டிப் பண்ணி சாப்பிடுறாங்க. அதை சாப்பிடும் போது அந்த ஜட்ஜஸுக்கு பிளஷர் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த மொட்டை தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆக்சுவலி நம்ம எரினாவோட ஃபேமிலி இருக்குல்ல, சோ ஆலிஸோட அப்பா அவங்க எல்லாரும் எரினா ஃபேமிலி தானே. சோ இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு கிஃப்ட் ஒன்னு இருக்குமா, லைக் ஒரு பயங்கரமான ஒரு சாப்பாடை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போற மாதிரி ஒரு அதிக லெவல்ல இருக்கிற ஒரு ஹியூமன்லி பிளஷரா அவங்கனால வெறும் இந்த ஃபுட் எடுக்கிறது மூலமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமாமா. அந்த பிளஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதே கிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸை டாப் பண்ற அளவுக்கு அந்த ஃபுட்டும் இருக்கணும், அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோடதும் இருக்கு அந்த கேலிபர்ல. அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா லைக் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒன்னு கொடுத்துக்கிட்டு இருப்பானா. அதை கொடுத்து முடிச்சோடனே அந்த மொட்டைக்கும் சரி அந்த கூகா சீனருக்கும் சரி ஓகே அது கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. ஆனா இதை கேட்ட நம்ம ஹயாமா இருக்கிறான்ல அவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த ஃபால் செலக்ஷன்ல இறுதியா நம்ம ஹயாமா ஒரு சாப்பாடு வந்து மேக் பண்ணியிருப்பான்ல, சோ அவன் இதே ஸ்டைல்ல தான் அந்த மீட்டோட பிளேவர் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பான். அப்ப மீன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ சாரிடா ஹயாமா உன்னோட ரெசிபில இருந்து தான் சுட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சிரிக்க, போட்டின்னு வந்துட்டா எதிரியோட டெக்னிக்கை கூட ஆட்டையை போடுறது ஒன்னும் அவ்வளவு மோசமான விஷயம் எல்லாம் கிடையாது, இன்னும் சொல்ல போனா அது கண்டிப்பா ஒரு போட்டியாளருக்கு இருக்கிற ஒரு குணமா இருக்கணும் அப்படின்னு கூகாவும் நினைப்பான். சோ ஆலிஸோட அப்பா பார்த்தா நம்ம ஹீரோவோடது பயங்கர டேஸ்டா இருக்குது அப்படிங்கிற மேட்டர் சொல்லிடுறாரு. ஆனா டேஸ்டா இருக்குது பயங்கர பிளேவர் இருக்கு அதெல்லாம் ஓகே தான், யாரோடது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இறுதியா ஒரு டிசிஷன் மேக் பண்ணி ஆகணும். அங்க இருந்து அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க தான் முதல்ல ஓட்டு போடுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஓட்டு போட இறுதியா நம்ம ஆலிஸோட அப்பா போடுற ஓட்டுல தான் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தெரிய வர போகுது. எப்படியும் ஹயாமா வந்து அவன் மேக் பண்ண டிஷ்ல எந்த ஒரு குறையுமே இல்ல அப்படின்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் சம்ஹவ் மேனேஜ் பண்ணி நம்ம ஹீரோ இந்த லெவலுக்கு வந்திருக்கான் அப்படின்னா இல்ல என்னால தோத்துறக்கூடாது, இந்த ஜுன்வாத்தியாரோட ரிசர்ச் இது எதுவுமே வீணா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆலிஸோட அப்பா இருக்கிறாருல, சோ அவரு நம்ம ஹீரோ வந்து அந்த மீட்டை குக் பண்றதுக்காக ஹனி யூஸ் பண்ணிருப்பான். ஆனா அது ரெகுலரான ஹனி கிடையாது, அது வேற ஒண்ணு. இத சொல்லும் போது நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களேன்னு சொல்ல, அப்பதான் நம்ம கூகா சீனியர் யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலி அவங்க ஒன்ஸ் முத நாளே மலைக்கு போயிருந்திருப்பாங்களா, அதுக்கப்புறம் அடுத்த நாளும் பார்த்தா அந்த கூகா
ஜூனியர் சீனியர் கூட இருக்கிற பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு மலை ஃபுல்லா சுத்தி இருந்திருப்பானுங்க. கமான் அந்த செரி இருந்த மாதிரியே வேற ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதை கண்டிப்பா குக்கிங்க்கு பயன்படுத்தலான்னு ஏகப்பட்ட மேட்டரை இவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்களா. கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வெவ்வேறு விதமான காம்பினேஷன்ஸ்ல நம்ம ஹீரோ குக் பண்ணி பார்த்து இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும் போதுதான் கடைசியா ஹனியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னும், அதுலயும் ரொம்ப முக்கியமா வேற ஒரு விதமான ஒரு பூ ஒண்ணு இருக்கும், லைக் அந்த பூல இருந்து டைரக்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த ஹனியை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கும். அப்படிதான் இந்த மீட்டை குக் பண்றதுக்காக அவன் அந்த ஹனியை வந்து பயன்படுத்தி இருந்திருக்கான். சோ எந்த ஹனியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத முத கொண்டு ஹீரோ இவ்வளவு ப்ரிசைஸா இருந்திருக்கான். இன்னும் சொல்ல போனா ஒரு செஃப்னா எப்படி இருக்கணும், ஒரு செஃப்னா ஓனான ஒரு குக்கிங் ஸ்டைல் இருக்கணும்னு நம்ம ஹீரோவை அனௌன்ஸ் பண்ண வரும்போது இதே மாதிரிதான் ஓனான ஒரு குக்கிங் ஸ்டைல் ஒரு செஃப்க்கு இருக்கணும்னு நம்ம எரினாவோட தாத்தாவும் சொல்ல வந்திருப்பார்ல ஃபால் செலக்ஷனோட ஃபைனல்ஸ்ல. சோ அதை யோசிச்சு பார்த்தா ஹயாமா சான்ஸே இல்ல, என்னாலும் ஹீரோ அப்படி வர முடியாதுன்னு சொல்ல, அப்ப அந்த மொட்டை ஹயாமாவை பார்த்து நீ இது வரைக்கும் யாருக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தையோ அவங்களுக்காக தான் உப்பையும் சமைச்சேன்னு ஒரு கேள்வி கேட்க, சோ ஒன்ஸ் இந்த அகாடமிக்கு வந்ததுல இருந்தே ஹயாமா கூட அந்த ஜுன்வாத்தி இருந்திருப்பாங்க அந்த ஃபால் செலக்ஷன் முடியற வரைக்கும். ஆனா இந்த இடத்துல சமைக்கும் போது அந்த ஜுன்வாத்தி கூட கிடையாது. அந்த மொட்டையும் சொல்லுவான், அன்னைக்கு அந்த ஃபால் செலக்ஷன்ல உன்னோட சாப்பாடை நான் சாப்பிட்டதுக்கும் இன்னைக்கு நான் உன் சாப்பாடை சாப்பிட்டதுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, உன்னோட ஸ்பிரிட் மிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பான். லைக் குக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த யாருக்காக குக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனல் டச் ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு. ஆனா ஹயமாக்கு புரியல, சரி எனக்கு மிஸ் ஆச்சு போயிட்டு போகுது, பட் இருந்தாலும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே எப்படி உன்னால முடியுதுன்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்க்க நம்ம ஹீரோ அப்படியே சட்டையை பிடிச்சிக்கிட்டு என்னால எப்படி முடியுதா, அன்னைக்கு அந்த ஃபால் செலக்ஷன் நீ தோக்கடிச்சு இல்ல, அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தோக்கடிச்சு உன்னையே ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு ஃபுட்டை சமைச்சு கொடுக்கணும்னு. என்னோட ஸ்பிரிட்ங்கிறது என்னோட காம்படிட்டர்ஸ் தான், என்னோட சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து என்னோட காம்படிட்டர்ஸே வந்து ஸ்டன் ஆகி நிக்கணும், அதுதான் மோட்டிவேஷனுங்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அப்படியே ஹயமாக்கும் கொடுக்க, ஹீரோட சாப்பாடை சாப்பிடும் போதுதான் ரைட் நான் ஏன் தோத்து போனேன்னு புரியுதுன்னு அவனுக்கு ரியலைஸ் ஆகும். கூடவே நம்ம சாப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயம் இவனோட சாப்பாட்டுல இருக்குது, அந்த ஸ்பிரிட் அந்த பேஷன் இருக்குதுன்னு அவனுக்கு புரிய வர கண்ணை ஓபன் பண்ணா முன்னாடி அந்த ஜுன்வாத்தி அப்படியே பொழிச்சு நம்ம கண்ணத்துல எனக்கு கொடுக்குறாங்க. சோ அந்த மொட்டை தான் அவங்க இங்க வர வச்சிருப்பாங்க போல. சோ அடிச்சுட்டு அவங்க பார்த்தா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சாரி இதுக்கு முன்னாடி கையை வச்சது இல்லைன்னு. உன்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்து அப்படி என்ஜாய் பண்றது அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன், என்னோட ரிசர்ச். சோ இதை பத்திலாம் நீ கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல, அப்ப ஹயாமாவும் யோசிக்கிறான், சோ உண்மையாலுமே மத்தவங்க கூட எல்லாம் சேர்ந்து சமைக்கும் போது அவன் ஜாலியா தான் இருந்திருப்பான். சோ நம்ம தான் தேவையில்லாத சுமைகளை தூக்கி தலையில போட்டுக்கிறோமோ, அதனாலதான் நம்மளோட குக்கிங் பேஷன் கூட போகுதோ அப்படின்னு யோசிக்க, அதே நேரத்துல நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சான் அப்படிங்கறதையும் அங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல உட்காந்து நம்ம ஹயாமா அந்த ஜுன்வாத்தி அப்புறம் ஹீரோவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, எரினாவும் அங்க வந்துட்டு டே ஹீரோ பைய ஜெயிச்சிட்டியான்னு கேட்கும்போது அதெல்லாம் அசால்ட்னு சொல்லுவானா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா இன்னொரு ஆள் வந்து நம்ம ஹயாமாவை பார்த்து, தம்பி இந்த ஒரு பேட்டில்ல தோத்து போயிருந்திருக்கியா, நீ இந்த அகாடமி விட்டு வெளியே கிளம்பலான்னு சொல்லுவான். ஹயாமா மட்டும் கிடையாது, நம்ம இசாக்கோவா இருக்கட்டும், கூரோ, இக்குமி, அந்த ரியோகா பொண்ணு, அந்த யூகி, ஜெஞ்சி பையன், சோஜி, டயகோவா இருக்கட்டும், ஷன்னா இருக்கட்டும், ஈவன் நம்ம ஆலிஸ் இருக்கிறாள், அவ முத கொண்டு கவுன்சில் ஆஃப் 10 கிட்ட போட்டி போட்டு தோத்து போய் இந்த அகாடமி விட்டு வெளியே போயிருந்திருக்காங்க. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.